பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல. இப்ப சில அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. அண்ணாமலையிடம் சிக்கிய ஆடியோ ஆதாரம். சிஎம் விஜய்க்கு வைத்த ஆப்பு. உளவுத்துறைக்கு பறந்த ரிப்போர்ட். ஆகஸ்ட் 16, 2026 சென்னை எழும்பூர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல. இப்ப சில அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேக அமைச்சர்கள் டெண்டர்கள்ல கமிஷன் கேட்கிறதாவும் அதற்கான ஆடியோ ஆதாரம் என்கிட்ட இருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. ஏற்கனவே எரியிற அடுப்புல எண்ணெயை ஊற்றி மீண்டும் பற்ற வச்சிருக்காங்க. அப்படி அண்ணாமலை என்ன பற்ற வைத்தார் அப்படின்றத நம்ம ஜெம் தொலைக்காட்சி மூலம் விரிவா பார்க்கலாம். அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் இன்னைக்கு தாவேகக்குள்ள புகைந்து எரிச்சல தந்துட்டு இருக்கு. தமிழகத்துல சில அமைச்சர்கள் மீது லஞ்சம் மற்றும் கமிஷன் பெறுவதா குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய அண்ணாமலை அதற்கான ஆடியோ ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பகிரங்கமா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு தாவேகாவில் எழுந்திருக்கக்கூடிய ரியாக்ஷன் குறித்து நமக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவல் கிடைச்சிருக்கு. 4 நாட்களுக்கு முன்பு சென்னையில நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி கூட்டத்துல பேசிய அண்ணாமலை, ஊழலுக்கு எதிராக முதல்வர் விஜய் இருக்கிறது உண்மைதான், ஆனா ஊழல் மீண்டுமே தொடங்கி இருக்கு. ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்துள்ளோம் தம்பி, 2 அல்லது 3% கொடு அப்படின்னு சில அமைச்சர்கள் லஞ்சம் கேட்கும் ஆடியோ என்கிட்ட இருக்கு. நான் பிரச்சனை செய்யும் முன்பே இத முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு வர அப்படின்னு கூறியிருக்காங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கு, பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். கரப்ஷன் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரப்ஷனுக்கு எதிராக இருப்பது உண்மைதான், அதையும் நாம் பார்க்கின்றோம். டெண்டர் பெரிய பெரிய டெண்டர்ல வாங்கல. இப்ப சில அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க, எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. அவங்கள ஓட்டுக்கு பணம் கொடுக்காம வந்துட்டாங்க. தம்பி, நாங்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வந்தோம். ஒரு 2% கொடு தம்பி, 3% கொடு தம்பி, 4% கொடு. இது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றங்க ஐயா. 1 வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதை உங்களுடைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அதை வலியுறுத்துங்க. நேர்மையான ஆட்சி. நீங்க நேத்து சுதந்திர தின உரையில் சொன்னீங்க, தமிழகத்துல கரப்ஷனை நம்முடைய காலத்துல ஒழிப்புங்க ஐயா. நம்முடைய காலத்துல டிவிக்கு இருக்கட்டும், இந்த பக்கம் வீதி லீடர்ஸ் இருக்கட்டும், நம்முடைய காலத்துல அந்த கரப்ஷனை ஒழிப்பு. அண்ணாமலையுடைய இந்த எச்சரிக்கை தமிழக அரசியல் களத்துல பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. அத்துடன் அண்ணாமலையுடைய பேச்சு முழுவதையுமே உளவுத்துறை உடனடியா ரெக்கார்ட் செஞ்சு அத முழுமையான அறிக்கையா முதல்வர் விஜயனுடைய கவனத்திற்கு அனுப்பி வச்சிருக்காங்க. உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட்டை பார்த்த முதல்வர் விஜய் தன்னுடைய நெருங்கிய ஆலோசகர்கள் மற்றும் செயலாளர்களுடன் தீவிரமா இது குறித்து விவாதித்திருக்காங்க. அதற்கு ஆலோசகர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, அப்படி எதுவும் தவறு நடக்கவில்லையே சார், இருந்தாலும் துறை ரீதியா விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் இதுவரைக்கும் என்ன சப்ஜெக்ட் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஆராய்ந்தாலே ஊழல் நடந்திருக்கிறதா லஞ்சம் பெறப்பட்டதா அப்படின்னு தெரிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே முதல்வர் விஜய் அவர்கள் எந்த அமைச்சர்களுக்கு எதிராக ஆதாரம் அவரிடம் இருக்கிறதாம், ஏதாவது தெரியுமா அப்படின்னு ஆலோசகர்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. இந்த விவகாரம் குறித்து முழுமையா விசாரித்து வருகிறதாவும் ஆலோசகர்களும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதன் பிறகு முதல்வர் விஜய் அண்ணாமலை கிட்ட யாரை பற்றி என்ன ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு துப்பறிந்து ரிப்போர்ட் அனுப்புமாறு உளவுத்துறைக்கு உத்தரவிட்டிருக்காங்களாம் முதல்வர் விஜய் அப்படின்னு சொல்றாங்க உள்துறை வட்டாரங்கள். அண்ணாமலை கிட்ட யாரை பற்றி, எந்த துறையை பற்றி, என்ன வகையான உறுதியான ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்றத துல்லியமா துப்பறிந்து உடனே ரிப்போர்ட் அனுப்புமாறு உளவுத்துறைக்கு முதல்வர் விஜய் அதிரடியா உத்தரவிட்டிருக்கிறதா உள்துறை வட்டாரங்கள் மூலம் தகவல்கள் கசிந்திருக்கு. கடந்த திமுக ஆட்சியின் போதும் அண்ணாமலை இது போன்ற பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளையும் ஆடியோ ஆதாரங்களையும் வெளியிடுவதா தொடர்ச்சியா கூறி அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாங்க. ஒருவேளை அண்ணாமலை கிட்ட உண்மையிலேயே வலுவான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்துல அது ஆளும் தரப்புக்கு பெரும் தலைவலியா மாறும். ஊழலை ஒழிப்பதா கூறி ஆட்சிக்கு வந்த ஒரு அரசாங்கத்துல அமைச்சர்கள் மீது லஞ்ச புகார் எழுந்து அதற்கான ஆதாரங்களும் கிடைத்தா அது அந்த அரசுக்கு மிகப்பெரிய சோதனையாவே மாறும். அதாவது தாங்கள் மக்களுக்கு கொடுத்த நேர்மையான ஆட்சி அப்படின்ற வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய தார்மீக பொறுப்பு தாவேக அரசுக்கு முழுமையாவே வந்துடும். அண்ணாமலை ஆப்பு வச்ச எண்ணாமலே அன்னம் தண்ணி உண்ணாமலே எண்ணி என்கிற தாவேக்காவை போட்டு தாக்குற செல்லக்கிளி சோபா பெத்த வண்ணக்கிளி கூட்டுக்குள்ள இடம் இருக்கா, வசதி எப்படி, இப்படி கூண்டோடு லஞ்சம் கேட்ட அமைச்சர்களை தளபதி விஜய் பதவியிலிருந்து தூக்குவாரா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.
இது போன்ற அண்ணாமலை அழும் கதை மட்டுமல்ல, தமிழக மக்கள் அழும் கண்ணீருக்கு யார் காரணமாக இருந்தாலும் அவனை சட்டத்தின் முன் நிறுத்த குரலற்றவர்களின் குரலாக விளங்கும் நம் ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள்.